கடந்த ஞாயிற்றுக்கிழமை பத்திரிகைகளில் ஒரு செய்தி, மக்கள் தொகை பிறப்பு விகிதம் இந்தியாவில் குறைந்து கொண்டே வருகின்றது. அது ஒரு ஹெட்டிங்கில் போட்டிருக்கிறாங்க. குடும்ப கட்டுப்பாடு பண்ணணும், குழந்தைகளை ஒரு வீட்டுக்கு ஒரு குழந்தை தான் வேணும் இப்படி என்று சொல்லி, அதுதான் ஒரு நல்ல திட்டம் போல மக்கள் மத்தியிலே அரசாங்க மருத்துவர்களிலிருந்து அது சம்பந்தமான விழிப்புணர்வு இயக்கங்கள் மூலமாக பிரச்சாரம் செய்து இன்றைக்கு இந்தியாவில் பிறப்பு விகிதம் அதனுடைய வளர்ச்சி பிறப்போட வளர்ச்சி விகிதம் 0.92 அளவுக்கு குறைந்து விட்ட. மற்ற நாடுகள்லாம் பார்த்தா 2, 3 இருக்கக்கூடிய நாடுகள்லாம் கூட இருக்குது. ஆனால் இந்தியாவில் அந்த அளவு குறைந்து விட்டது. அதிலும் குறிப்பாக நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், தென் மாநிலங்கள் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா அந்த மாநிலங்களில் பார்த்தோம்னா பிறப்பு விகிதம் ரொம்ப குறைஞ்சி. தமிழ்நாட்டில் 0.3% வளர்ச்சி தான் இருக்குதான். அந்த பிள்ளைகளோட அந்த பிறப்பு வளர்ச்சி 0.3% தான் இருக்குது என்று சொல்லி இன்றைக்கு பத்திரிகைகளில் செய்திகளாக வந்திருக்கின்றது. வேற வட மாநிலங்களாவது கொஞ்சம் பரவாயில்ல, அவன் படிப்பறிவு இல்லாததாலே இதெல்லாம் கேட்காம அவன் பாட்டு அதை அவனுடைய நடைமுறை நடந்துட்டு இருந்திருக்கான். ஆனால் தமிழ்நாடு இவங்கெல்லாம் படித்த மாநிலங்கள்னால இவங்க கவர்மெண்ட் அரசு டாக்டர்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும், அரசாங்கம் சொன்னால் தான் சரியாக இருக்குன்னு சொல்லி குழந்தை பிறப்பு குறைச்சிட்டு வந்ததுனால தமிழகத்தில் போன வருஷம், அதாவது 2024 8,40,000 குழந்தைங்க தான் பிறந்திருக்கு ஒரு வருஷத்துல. ஆனால் இதே தமிழ்நாட்டில் 2019 9,40,000 குழந்தை ஒரு வருஷத்துல பிறந்திருக்கு. ஏறக்குறைய 1 லட்சத்துக்கு மேல குழந்தை பிறப்பு தமிழகத்துல குறைஞ்சிருக்குது. இந்த குறைஞ்சிருக்கிறதுனால என்னென்ன இதனால என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. இதெல்லாம் நிறைய பாதிப்புகளும் அரசாங்க ரீதியாகவும் வருது, மக்கள் அந்த குடும்ப ரீதியாகவும் வருது. அரசாங்க ரீதியா என்ன பாதிப்புகள்லாம் வருதுன்னா, மக்களுடைய அந்த எண்ணிக்கையை வச்சுதான் சட்டமன்ற தொகுதி, பாராளுமன்ற தொகுதி எல்லாம் நிர்ணயம் பண்றாங்க. ஒரு சட்டமன்ற தொகுதினா இவ்வளவு மக்கள் இருக்கணும், ஓட்டு இருக்கணும், ஒரு பாராளுமன்ற தொகுதினா இவ்வளவு ஓட்டு இருக்குன்னு வைக்கிறாங்க. இந்த மக்கள் தொகை குறையும் பொழுது ஒரு பாராளுமன்றத்தை குறைச்சி இன்னொரு பாராளுமன்றத்தை பிரிச்சு சேர்த்து விட்டுறோம். அப்ப நமக்கு 39 பாராளுமன்ற தொகுதி இருக்குன்னா வரக்கூடிய காலத்துல அது ஒரு தொகுதி குறைஞ்சி 38 தொகுதியா மாறிடும். சட்டமன்ற தொகுதியும் 2, 3 குறைஞ்சி 6 தொகுதி வரைக்கும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி 6 தொகுதி குறையும் பொழுது நமக்கு என்ன ஆகும்? பாராளுமன்றத்துல நமக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எம்பி குறைவார், ஒரு பிரதிநிதித்துவம் நமக்கு குறைஞ்சு போகுது. அதனால யாருக்கு நம்ம ஒரு மாநிலத்துக்கு பாதிப்பாகுது. அதே மாதிரி சட்டமன்றத்துல நமக்கு ஒரு ஏரியாவுக்கு குரல் கொடுக்கக்கூடிய அந்த தொகுதிக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு பிரதிநிதி குறைஞ்சு போயிடுறாரு. அப்ப நம்ம தொகுதிக்கு தேவையான அந்த வளர்ச்சிக்கான அந்த இதெல்லாம் திட்டங்கள்லாம் சேர்வதற்கு பாதிப்பு வரும். அதே மாதிரி மக்கள் தொகையோட எண்ணிக்கையை பொறுத்து தான் அங்க சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசு நிதியும் ஒதுக்குது. நம்ம மாநிலத்துக்கு இவ்வளவு நிதினு ஒதுக்குறதுக்காக இருந்தா நம்ம மாநிலத்துல எவ்வளவு மக்கள் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒதுக்குவாங்க. அது ஒதுக்கும் பொழுது மக்கள் குறைகிறாங்கன்னா நிதியும் குறைஞ்சு போயிடும், இங்க உள்ள டெவலப்மெண்ட் இதுவும் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் பாதிப்பு வரும். என்ன வளர்ச்சிக்கு பாதிப்பு வரும்? இளைஞர்கள் குறைஞ்சு போயிடுவாங்க, முதியவர்கள் அதிகரிச்சிருவாங்க. ஏன்? குழந்தை பிறப்பு குறையும் பொழுது இளைஞர்கள் ரொம்ப கம்மியாட்டாயிட்டே இருப்பாங்க, வயசானவங்க தான் நிறைய இருப்பாங்க. இளைஞர்கள் கம்மி ஆகும் போது ஒரு ஃபேக்டரியோ ஒரு தொழில்துறைக்கோ ஒரு ஆட்கள் அந்த மேன் பவர் பார்த்தோம்னா ரொம்ப கம்மியாயிரும். மேன் பவர் கம்மியாகும் போது மேனுஃபேக்சர் உற்பத்தி திறன் அது உற்பத்தி குறையும். உற்பத்தி குறையும் போது நாட்டுக்கு பொருளாதார ரீதியா நிறைய வீழ்ச்சி அடைறதுக்கான வாய்ப்பு. இதெல்லாம் ஒரு அரசாங்க ஒரு கவர்மெண்ட் ரீதியாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள். தனிப்பட்ட முறையில குடும்ப ரீதியான பாதிப்பு என்னன்னு பார்த்தா, ஒரு குழந்தை ஒரு வீட்டுல பிறக்குதுன்னு வைங்களேன், அந்த குழந்தை தனியா இருந்துன்னு சொன்னா அது அதிக மன அழுத்தத்துக்கு உள்ளாகுது. அதுக்கு பேசுறதுக்கு ஆளு கிடையாது, அதுக்கு விளையாடுறதுக்கு ஆளு கிடையாது, ஒரே பயத்துல வாழக்கூடியதா இருக்கும். ஒரு பாதுகாப்பு இல்லை, சேஃப்டி இல்லாம இன்செக்யூரா ஃபீல் பண்ணும். சில குழந்தைகள்லாம் தனியா இருக்கக்கூடிய குழந்தைகள் நீங்க பாத்தீங்கன்னா தன்னந்தனியாக பேசிட்டு இருக்கும். அது பாட்டு ஒரு விளையாட்டு சாதனத்தை வச்சு தன்னாலே பேசிட்டு இருக்கும். ஃப்ரெண்ட்ல யாரும் இந்த மாதிரி நினைச்சு பேசிட்டு இருக்கும். அது சைக்காலஜிக்கலா அதுக்கு நிறைய பாதிப்புகளை உண்டாயிரும். வளர வளர அதுக்கு ஒரு விதமான ஒரு மனநோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் அதிகரிக்கும். இப்படி நிறைய பிரச்சனைகள் இந்த குழந்தை பிறப்பு நம்ம தள்ளி போடுறது, குழந்தை பிறப்பை குறைக்கிறதுனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள். இப்ப பாத்தீங்கன்னா இதே குடும்ப கட்டுப்பாடை ரொம்ப சிலாய்ச்சி பேசின தென்கொரியா, ஜப்பான் போன்ற நாடுகள்லாம் அது மக்கள் தொகை ரொம்ப குறைஞ்சி போச்சு. மக்கள் தொகை ரொம்ப குறைஞ்சி போய், அதாவது இப்போ 20 ஜோடி இருக்கிறாங்கன்னு சொன்னா, தம்பதிகள் இருக்கிறாங்கன்னு சொன்னா
அவங்க பெறக்கூடிய குழந்தையுடைய அந்த பெர்சன்டேஜ் பார்த்தா 1.2. 1.2னா 20 குடும்பம் இருந்து 20 தம்பதிகள் வந்து 12 குழந்தைய தான் பெறாங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு குழந்தை கூட பெறல. 8 ஜோடி வந்து குழந்தையே பெறல. 12 ஜோடி தான் ஒரு குழந்தை பிறக்குது பெறுது. எங்க? ஜப்பான், தென்கொரியா போன்ற நாடுகள்ல. அதனால அங்க என்ன ஆயிட்டு, இந்த மாதிரியான மேன் பவர் குறைஞ்சு போய் இப்ப அங்க என்ன சொல்றான், குழந்தை நிறைய பெறுங்க, வாரத்துக்கு 3 நாள் உங்களுக்கு லீவு தந்துடுறேன், நீங்க குடும்பத்தோடு சந்தோஷமா இருந்து குழந்தை பெற்றுக்கிடுங்கன்னு சொல்லி அவன் சலுகைகள் எல்லாம் கொடுத்தான். ஆனா மென்டாலிட்டி மாறிட்டு, மக்களுக்கு குழந்தை வேண்டாம் அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டனால இவங்க லீவு கொடுத்த பிறகு கூட அது ஒரு குழந்தை பிறப்பு இதை வந்து அதிகரிக்கல. ஏன்? மக்களுடைய மனநிலை மாறது ரொம்ப காலம் ஆகும். இதே நிலைமை இங்கே தென் மாநிலங்கள் ஆகி கடந்த ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பேப்பர்ல வர்றது சந்திரபாபு நாயுடு ஆந்திரால, அவரு சித்தூர்ல ஒரு மீட்டிங்ல, ஒரு குப்பத்துல மீட்டிங்ல பேசும்போது சொல்றாரு, கிராமத்துல கூட இதே மாதிரி ஆயிட்டான். 1.5% ஆயிட்டான். 20 ஜோடி இருந்ததுன்னா 15 குழந்தை தான் பிறக்குது, 5 ஜோடி குழந்தையே பிறகுல, இங்க கூட இப்படி குறைஞ்சிட்டே போகுது. நீங்க வந்து ஒரு வீட்டுக்கு குறைஞ்சபட்சம் 3 குழந்தையாவது நீங்க பெற்றுக்கிடுங்க அப்படின்னு சொல்லி சந்திரபாபு நாயுடு பேசுறாரு. அப்படி பெறக்கூடிய ஆட்கள் தான் கவுன்சிலர் எலெக்ஷன்ல நிக்க முடியும்னு சொல்றாரு. இனிமேல் வரக்கூடிய காலத்துல ஒரு எலெக்ஷன்ல நிக்கிறதா இருந்தா கூட 3 குழந்தை பெறக்கூடிய பெற்றோர்கள் தான் நிக்க முடியும், இல்லைன்னா நிக்க அப்படியாவது ஆர்வம் ஊட்டி மக்கள் தொகை பெருகாதா என்று சொல்லி அங்க சந்திரபாபு நாயுடு ஆந்திரால பேசியிருக்காரு. தமிழகத்துல கூட என்ன பண்ணலாம்னு ஒரு பிளான் எல்லாம் போயிட்டு இருக்கதா செய்திகள்லாம் வருது. அப்ப இந்த இந்த விஷயத்துல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னா, அரசாங்கம் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு நம்ம தனிப்பட்ட அளவுல நமக்கு தேவையான அந்த குழந்தைகளை பெறுவதற்கு வந்து நம்ம அது தடையாட்டி இருந்து அதை தவிர்த்திடக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கக்கூடிய அருள் கூட நம்ம அது உடல் தகுதி, நோய், இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருந்துன்னு சொன்னா அதை வச்சு நம்ம வந்து குழந்தை பெறதை வந்து தவிர்த்து கொள்ளலாமே தவிர, மற்றபடி இந்த மாதிரியான